அதுங்கெல்லாம் என்னமோ டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க. 2 தான் பெருசாக ஜெய் இத்த சோடு இருக்குது. இது அதெல்லாம் பிறவடா. பிறவையா? பிறவனா பெண் குயில்னு அர்த்தம். பெண் குயில்னா? சரி எடுப்பலாம். ஓகேன்பா. அன்னைக்கு மொத ஓட்டின பருத்தி காடு இன்றைக்கி தான் மறுசேர் ஓட்டி வண்டியிலே நிறவறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எவன் பார்த்த வேலை ஹேண்ட் பிரேக் ஆன் பண்ணி விட்றது. ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக்கு ஆப்டோக்கு ரெடி பண்ணணும். ஹேண்ட் பிரேக்கு ஆப்டோக்கு ரெடி பண்ணணும். உசரை கொடுத்து இலக்கிற மாதிரி இருக்குது. அதை கழட்டி ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு போடணும். எடுப்பலாம். ஓகேன்பா. போய்ட்டு அந்த பருத்தி கடை தான் ஓட்டி இன்றைக்கி லெவல் பண்ண போகிறோம். மாப்பிள்ளை தான் நிறவ போகிறான் அன்றைக்கி. மண்ணை விட்டு தண்ணியை விட்டு சொன்னீங்க நான் பிடிச்சிடுவேன். அது மட்டை வந்தாலும் சரி கொட்டை வந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி எடுப்பலாம். அதுக்கு தண்ணி அதிகமாக அடிச்சாலே மட்டை வந்துடுது மாமா. அவங்கெல்லாம் தண்ணிலாம் அப்படிலாம் விட மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஏறு மாடு மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. போ இது என்ன ஏறு மாடு? அவன் நீங்கள் ரைடாக சொன்னீங்க பறக்க மட்டும் வீலில் நான் எப்படி வீடு தர விடுவோம் எப்படி நேரம் அதுதான் ஆகாதுன்ட்டேன். யோசிச்சிருக்கீங்க அதையும். நான் அப்பயே யோசிச்சாத கொள்ளன்னு போயிட்டா போயிடும்னு நினச்சேன். தார விடுவோமாம்மா. சரி அதுதான் பிளான் கிளான்ஸில் ஆயிடுச்சுல. போய் ஆட்டிவிட்டு வருவோம். எதையோ ஒன்று நீ போய் பண்ணும் சம்பவம் பண்ணு. அதெல்லாம் எதில் போ யா லாக்லாம் பண்ணதான் எவ்வளோ போ. சேர்த்துக்கலாம் லூஸ் ஆகாது போ. சரி இந்த ஐட்டம் லூஸ் ஆனால் அங்கே தட்டிக்கலாம் போ. ஓடிரும் போ. சைடே விட மாட்டேங்கிறடா. வந்த கூலிக்கு அந்தான சேத்தை ஓட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வரும். அப்படியே ரொட்டேட்டர் வரல ஓட்டிட்டு போயிருந்தோம். அதுவும் 9 மணிக்கு தான். இதை ஓட்டிவிட்டு சோளம் வைப்பாங்க ஓட்டி விட்டுலாம். ஒரு கால் ஓட்டு. எல்லாம் எடுத்து ஓட்டுதான் ஒரு மரத்தில் ஒரு அடிச்சுட்டு வேலை.
ஒரு பக்கம் மட்டையை போட்டால் போதும். ஆனால் இந்த காட்டுக்காரர் எனக்கு நிறைய ஆகணும், பரம்பு கொண்டாந்து நிறவு அப்படின்னு. பரம்பு கொண்டாந்து இந்த டயரில் மாட்டி நிறவலான்னா ரொட்டேட்டர் மேலே கழட்டி விட்டு டயரில் மாட்டி நிறவலான்னா டயர் தார வரும். எப்படி ப்ரோ நிறவு வருது? அப்புறமேட்டு தான் பின்னாடி மரம் இருந்தால் ஒன்று போட்டு அடிச்சு விடுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நிறவ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் ப்ரோ. அது நீங்களே நினச்சி பாருங்களேன், எப்படி நான் நிறவு விட்டுறேன். வேறு வழி இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதாச்சும் ரொட்டேட்டர் கழட்டி விட்டு வெறும் கேஜுவல் பரமை போட்டு நிறவணும்னா அது டயர் தார விடுவோம். அது பெரிய தலைவலியாக இருக்கும். அன்றைக்கி எவ்வளோ பருத்தி மாதிரி இருந்துச்சு இந்த வெயில் ஓட்டமாக பார்த்தீங்களா? இன்றைக்கி எந்த அளவுக்கு காலியாகிடுச்சு பாருங்க. அப்படியே ஒரு சால் ஓட்டி விட்டு அப்படியே மரத்தை போட்டு ஒரு அடியாக அடிச்சுட்டு வந்துட்டா இல்லை, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் மொதல் சேர் மாதிரிலாம் ரெண்டாவது சேர்லாம் வண்டி லோடு ஆகிறதில்ல, ஒன்றும் ஆகிறதில்ல. வண்டி அப்படியே ஃப்ரீயாக போகுது. மொதல் சேருக்கு தான் வண்டியை போட்டு நின்று எடுத்துக்கிட்டு போகுது. எதனாலும் கேட்டிங்கன்னா அந்த வஞ்சியெல்லாம் வந்து மண் ஊறி உடையாத அப்படியே மண் டைட்டாக இருக்கும்ல. இப்போ மம்டியில் வெட்டின மண் வெட்டுறதுக்கும் லூஸ் மண் வெட்டுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அதே மாதிரி தான். ஆனால் இது மாதிரி ஃபீல்டெல்லாம் ஓட்டினா ஃப்ரண்ட்டு வீல் வந்து பேரிங் போகிறது ரொம்ப கம்மி தான். தண்ணி இல்லையா? தெரியலையே. ஒரு சால் ஓட்டு தண்ணி எடுத்துட்டு சொல்லலாம். தண்ணி வேற கம்மியாக இருக்குது ப்ரோ, வாரம் போட்டு இருக்குது. தண்ணி இருந்தால் தான் நிறவ முடியும். பார்த்து தண்ணி போட்டு எடுத்துடலாம். மரம் ஒன்று கொண்டுட்டு வந்துட்டாரு நிறவறதுக்கு. ஓட்டணும். தண்ணி விடுங்க, தண்ணி விடுங்க ஒரு 1/4 மணி நேரம். எல்லாம் நான் ஆழமாக மறுக்கி பிடிச்சிங்கிறீங்களா? சரி, அப்படின்னா அப்படியே பரம் போட்டு 2 அடி அடிச்சுக்கலாம் விடும். தண்ணி விடுங்க, இல்லைன்னா வாரம் விழுந்து போயிருமில்ல. அங்கே பாருங்க எவ்வளோ வாரம் தெரியுது. ஒரு சால் ஓட்டு போகிறோம். நம்ம 2ஆம் சுற்று வந்துருக்குறான் மாப்பிள்ள. வாரம் தான் இருக்குது, பார்க்கலாம். அதுலேயே வா பார்க்கலாம், தூக்கி பிடிச்சி வா. அவன் பாரு வாடனா அதுலேயே வரான் பாரு. தள்ளி வா, இதில் வா. வாரம் இருக்குதா வாரம் இல்லையான்னு பார்ப்போம். மரம் போட்டால் சரியாக போயிடும். அதை ஓட்டிவிடு. இதோட மரம் போட்டால் தூக்கி பிடிச்சி ஓட்டு. இன்னும் கூட தூக்கி பிடிச்சிக்கா. இந்த டயர் மண்ணை மட்டும் உடச்சுட்டா போதும். இன்னும் தூக்கி பிடிச்சிக்கலாம். ஏன் நாற்று இருக்குது? அது புடவை மாடன்னு போயிட்டாங்களாம். விட்டுரு இதை. அது கொஞ்சத்தையும் முடங்கக்கூடாது, வலிச்சாப்புல.
நாத்தங்கால் எவ்வளோ வண்டி சொல்லிட்டு போகுது. ஃபஸ்ட்டு உள்ள குழப்பு அப்புறம் போய்க்கும். இது வேணும்டா, கொஞ்சம் வேணும் மூளை. உனக்கு என்ன சொன்னாங்க? நாத்தங்கால் ஓட்டுறதுன்னா கேஜுவலாக இருந்தால் இன்னும் எவ்வளோ லோட் ஆகும். அதெல்லாம் ஓட்டிது, இது மட்டும்தான் எடுத்தா ஓவர் அட்வான்ஸ் எடுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் விட்றதான்னு கேட்குறான். இல்லைனா எல்லாத்தையும் ஓட்டி போடுறதான்னு கேட்குறான். இவனை வெட்டிட்டு படுத்துறான் மனதில். ஃபோர் வீல் டிரைவர்னால் இந்த நாத்தங்காலெல்லாம் ஓடிச்சு வெளியே வராது. சரி, டூ வீல் டிரைவர் இருந்தால் ஏதோ ஃபோர் வீல் டிரைவாக இருக்கும். நாத்தங்கள்லாம் ஓடிச்சு வெளியே வருது. சுற்றிக்கிட்டு 4 வீலுக்கு சுற்றிக்கிட்டாச்சு வெளியே போகுது. டூ வீல் டிரைவர் எங்கே போய் சுத்த போகுது? அப்படியே களி கிண்டிக்கிட்டு மாட்டிக்கும் நாத்தங்கள்லாம் விட்டா. ரெண்டு கால் ஓட்டினா தண்ணி மாதிரி போயிடும். ஒரு காலுக்கெலாம் ஆகாது. 2 கால் ஓட்டினா நாத்தங்கால் ஆகி போயிடும். ஒரு கொத்தி விட்டு நட்டுருக்கலாம். நாத்தங்கால் கொத்துறது கூட எங்கள் ஊரில் வந்து ஓவர் சலுப்பு போடுறாங்க ப்ரோ காட்டுக்காரரு. இன்னைக்கெல்லாம் நாத்தங்கால்லாம் சலுக்காத கொத்துவாங்க. இப்பெல்லாம் நாத்தங்கால் கொத்துறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ நாத்தங்காலா, நம்மளால முடியாதுப்பா, நீ அப்படியே வண்டியிலே கொத்திட்டு போயிரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. நீலாம் நாத்தங்காலா வந்து எனக்கு ஓட்டினா போதும் அப்படிங்கிற ரேஞ்சு இருந்துச்சு. இன்றைக்கி என்னடானா நாத்தங்கால நீயே வந்து ஓட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி ஆள் தட்டுறாக்குறை, யாரை சொல்லி என்ன பண்ண முடியும்? இன்னைக்கெல்லாம் ஆள் கிடந்துச்சு, இப்போ வந்து ஆள் இல்லை. அதனால் எல்லாம் வண்டியிலேயே பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. ஒரு கால் ஓட்டினோம்னா ஓரளவுக்கு கூல் மாதிரி ஆயிடும். மண் ஃப்ரீ ஆகிட்டா வண்டி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். மண் ஃப்ரீ ஆகணும், அதுதான் மேட்ரு. இப்போ ஆப்போசிட் வாக்கு, இந்த வாக்கில் ஒரு சாலை அடித்தா வேலை முடிஞ்சுது. மாப்பிள்ள அந்த பக்கம் மட்டும்தான் பார்ப்போம், இந்த பக்கம் பார்க்கவே. ரெண்டாவது சாலுக்கு அப்படியே கூழ் மாதிரி போயிடுச்சா, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. மொதல் சாலுக்கு மண் இல்லை, வண்டியே போகாத சித்திரவதைப்பட்டுச்சு. ஆனால் ரெண்டாவது சாலுக்கு வண்டி எப்படி ஃப்ரீயாக போகுது பாரு. அஜித் காட்டுக்காரரு
ஆ ஓகே ப்ரோ. மாப்பிள்ளை போயிட்டு அங்கே நிறவுறதுக்கு மேலே போயிட்டான். பரம்பு கட்டுறதுக்கு போயிட்டார். ஒரு மரம் இருக்குது, மரத்தை போட்டு அடிச்சு விட்டா போதும். 2 அடி அடிக்கணும், 1 அடிங்கிறாங்க. 2 அடி அடிக்கணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு மண் பளிச்சின்னு வரும், இல்லைனாலாம் வராது. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு, என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது ஓடுறதுக்கு 1/2 மணி நேரம். அன்றைக்கி ஒரு 1:50 ஓடிச்சு. எதுவும் வேலை இல்லைன்னா கேஜுவல் ரிஸ்க் எடுத்து வந்து கல்லெலாம் பிடிக்கலாம். வேலை அங்கேயே வயக்காடு பட்டிலே வண்டி கிடக்குது. எங்கே போய் நம்ம எடுத்தாந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். போதுங்கண்ணா அண்ணா, அதே போதுங்கண்ணா. சென்டரில் கட்டி அப்படி 2ஆக பிரித்து விட்றலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம். நம்மளை மரத்தூக்க சும்மா அந்த அலையில் பிதுங்கிற சேத்தை அடிச்சு விட்றதுக்கு இருந்தால் போதுங்கண்ணா. ஏன்னா நீங்கள் வேறு ஒன்று ரொம்ப வெயிட்டாக இருந்தால் அதுவாக வாணி வெட்டிக்கிட்டு வரும். என்னம்மா இப்போ கட்டுங்கம்மா, இப்போ நீங்கள் கட்டுங்கண்ணா, அவனுக்கு தெரியாது. சென்டரில் கட்டி அதில் கட்டுறதுக்கு அங்கே கட்ட வேணாம். இங்கே ஒன்று கட்டணும், இங்கே ஒன்று கட்டணும். நீங்கள் அப்படி கட்டிங்கன்னா கிளப்பிக்கிட்டு போயிடும். ஒத்தையாக கட்டிக்கலாமா? கவுர் தான் இருக்குதுல்ல, அது அந்த பக்கம் கட்டுங்க, அதில் கட்டிக்கலாம். இது இந்த பக்கம் கட்டிக்கலாம். ஆ குட்டையாக மடக்கி கட்டிக்க வேண்டியதான். இல்லை 2ஆக கட்டுங்கண்ணா. ஆ அந்த பைப்பில் கட்டி போடலாம். அப்படியே மழுக்கு போடுங்கண்ணா, மழுக்கு போடு. அண்ணா அப்படியே போடுறீங்க? அப்படியாண்ணா போடுறீங்க? சரி அப்படியும் போடுங்க. ஓகே, வேலை முடிஞ்சு போதும், போடுங்க. பாரு, அது ஒரு பக்கம் என்ன பண்ண கட்டி வச்சுக்கிறாரு. அப்படியே போமா, இப்போ செருப்பு அங்கேயே இருக்கட்டும். போ, சும்மா அடிச்சுட்டா போதும். படணுமா? இப்போ 2 அடி அடிக்கணும். 1 அடியில் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 நாளுக்கு மேலே ஆகி போச்சு. இல்லை 2ஆவது நாள் ஓட்டுறதா மண் இளஞ்சேராக இருக்கும். என்னைக்கு நடுறாங்க? பார்க்கலாம், ஒரு கிட்டு போகட்டும். சரி பாருங்க, கெட்டி சேராக இருக்கிறதுனால அந்த பக்கம் பார்த்தீங்களா ஒரு சால் ஓட்டுனா தான் ஆகும். சரி ஓட்டுட்டும் விடுங்க. இந்த ஐட்டம் அப்படியே மரத்துலேயே நிறவிட்டோம். அப்புறம் ஒரு சால் அப்புறம் பெரும்படி பார்த்தா மரம் அகலத்துக்கு அப்படியே ஒரு அடி அடிச்சு விட்டுறலாம். ஒரு நூல் வளர்த்து தானே இது. பார்த்து அடிச்சுட்டு வர மாதிரி இழுத்து கட்டிக்கலாம். இதை ஒரு நூல் இழுத்து கட்டிக்கலாம். எனக்கு ஒரு சார் இந்த காய் சேர் பண்ணுற வேலை பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணுதுன்னு. இது 2 சுற்று இதில் போயிட்டான், அதனால் எப்படி இது அது காய் சேர் பாரு என்ன பண்ணுதுன்னு. வாஸ்து அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் இதில் கவர் கொஞ்சம் இழுத்து கட்டணும். இதை நேராக போட்டோம். நேராக போ, அப்போ தான் அவருக்கு தெரியும். மரத்தை இருந்தால் இழுத்து விட்டுங்கம்மா. ஒரு சால் இதே மாதிரி தூக்கி பிடிச்சி ஓட்டிக்கா. வாரம் இருந்துச்சுன்னா அடிச்சு சால் இன்னும் வேகமாக வச்சு பெருமிடி பார்த்தா ஒரு அடி அடிச்சு. அவங்களுக்கு மனசு ஒப்பலை, நாம் என்ன சொல்கிறது மாமனுக்கு. சரியாக தானே இருக்குது மாமா. அது மாட்டுனதுனால அப்படி இது விடுங்க. இல்லை ஒரு நூல் இழுத்து கட்டுறீங்களா? இல்லை கரெக்டாக ஒரு நூல் இந்த பக்கம் வெளியே வந்த மாதிரி இருக்குது.
நீ எந்த அளவுக்கு ரொட்டேட்டர் தூக்கி பிடிச்சி கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் மட்டம் வரும். இங்கே உழவுலாம் தேவையில்ல, இருக்கிற உழவே போதுமா. இதே தலைக்கு மேலேயாம். நீ வாணி வெட்டினீங்கன்னா அப்புறம் வாணி வெட்டிக்கிட்டே தான் இருக்கும் அலையில். நேற்று ஆண்டிப்பட்டியில் வெட்டிட்டு வந்து அது மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் தேவையில்ல, வாங்கம்மா. ஓட்டு ஒரு அடி அடிக்கிட்டு வாங்க. இதுக்கு மேலே பரம்பு வெயிட்டாக போட்டிங்கன்னா வச்சுக்காங்க, அது என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். அலையில் மண் பிரியுமே பிரியாதா? இதுதான் கரெக்டான வெயிட்டாக கொண்டு வந்துருக்குறீங்க. கரெக்டு. இந்த பரம்பை மரம் எங்கேருந்து பிடிச்சிங்க? அப்புறம் என்ன இதுக்கு போய் எங்கள் மாப்பிள்ள மரம் பிடிக்கிறது அங்கங்கிறீங்க. அப்புறம் ஆண்டிப்பட்டியில் ஒரு மரம் நிறவணும். அங்கே கேட்டோம், அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மரம்லாம் அந்த அது பழங்காலத்து மரம், சேவு மரம் எல்லாம் உடச்சி போடுவாங்க. அட என்னையா உங்காடு நிறவுற மாதிரி தாயா அதையும் அடிச்சுக்கிட்டு தருவோங்கிறேன். அதெல்லாம் பழங்காலத்து மரம் தம்பி. இங்கேயே கிடக்குது. இப்படி ஒரு அடி அடித்து பெருமுடி பார்த்தா இப்படி அடித்தோம்னா அப்படியே குழம்பு அப்படியே ஓடி போய் மட்டமாக வயலில் நின்றுக்கும். ஓட்டிக்கலாம். இது சிங்கிளாக பொறுத்தா ஏன்னா அதான் நீங்கள்லாம் பச்சையாக போகிறாங்க. சிவப்பா நல்லா சொன்ன மாதிரி ஓம் தெரிஞ்சு அரோகரா டீ மாட்டுக்குது. இது உங்களது நெட்டுப்படி தான் இல்லை, இது நெட்டுப்படி தான் சக்கரக்காரத்தை போகுதா? இது உங்களது நெட்டுப்பட்டு சக்கரக்காரத்தை பிடுங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது பிச்சை மரத்துக்காரர் தான் நெடுவாங்க. இல்லை இதை நெட்டுட்டு இருக்குது இல்லை, அதை நெட்டுப்பட்டு தான் போவாங்க. நேற்றே நிறைய ஆச்சு சக்கரக்காரர் இந்த பக்கம்லாம். இந்த ரெண்டையும் நட்டுட்டு போய் பயிர் கொடுவாங்க. ஓகே நண்பா, இப்படியே ஒரு சால் நிறையிட்டு 2வது சாலுக்கு ஒரு அடி அடிச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இதே வாரம் வருது பாருங்கள், தெரியுதா? இதே லைட்டாக வாரம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் மாட்டில் நிறைய ஒரு மாதிரி வராது. நீங்களாம் மாடு இல்லாத கொடுமைக்கு அப்புறம் இதில் தான் நிறைய ஆகணும். ஆனால் காட்டுக்காரருக்கு இதில் நிறைவேறதுக்கு மனசு ஒப்பலை. நாம் என்ன தான் பண்ணுறதுனே தெரில. நம்ம அஜித் நாம் ஒரு மாதிரி சொன்னால் அவன் ஒரு மாதிரி நேரம் வரான். அவனுக்கு தெரியல ப்ரோ, தெரிஞ்சிருந்தா நிறவோம். நானே இப்போ ரொட்டாட்டருக்கு இன்னும் பெருசாக நம்மளுக்கு நிறவு தெரியாது. ஓட்டி மட்டும் தான் போவோம். நிறம் வருதுன்னா ஆவாத காரியம்தான். ஒரு சால் ஓட்டி விட்டு 2வது சால் ஓட்டினோம்னா அது கத்தி மாதிரி வந்துடும். என்ன பருத்தி மாதிரி இல்லாத காடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த தூக்கிட்டு வரதெல்லாம் இருக்காது. இந்த பருத்தி மரம் ஆகிறதுனால கொஞ்சம் தூக்கிட்டு வர பிரச்சனைலாம் இருக்குது. பக்கத்தில் ஏறு மாடு நம்ம ஏரியாவில் எல்லாம் விற்றுட்டாங்க ப்ரோ. இல்லைன்னா வச்சுக்காங்க ஏறு மாட்டில் நிறைக்கான்ட்டு ஒரே வாரத்தில் போயிடுவேன். ஏறு மாடெல்லாம் விற்றுட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. ஏன் ப்ரோ புது வண்டி சேத்துல இறக்கிட்டீங்கிறீங்க? என்ன ப்ரோ பண்ணுறது? 2 வீல் டிரைவு இந்த வைகாடு பட்டறையில் வராது, அது ஒரு பெரிய பிரச்சனை. 4 வீல் டிரைவ் வரும், 2 வீல் டிரைவ்லாம் வராது. அப்படிங்கும் போத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேகமாக விட்டு இன்னொரு அடி அடிக்கணும். மாப்பிள்ளை வேகமாக ஓடிச்சிருக்கேன். டைமு கேடாக உருட்டிக்கிட்டு எவ்வளோ நேரம் உருட்டிக்கிட்டு இருக்கிறது, அதனால் வேகமாக அடிச்சு விட்றான் மாப்பிள்ளை அப்படின்ட்டு. ஏன்னா இன்னொரு அடி அடிக்கணும். ஏன்னா இப்படி அடிச்சுக்கிட்டே வேகமாக அடித்தா தான் கொஞ்சம் குழம்பும் ஓரளவுக்கு ஓடும். நாம் பொறுமையாக டைம் ஆகுன்னு ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னா இது வர்ற எத்தச்சோடு காடு இதுக்கு நாம் இவ்வளோ நேரம் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேராகி போயிடும்.
காட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது தான் இன்னைக்கு நல்ல பையன் கிடையாலும். நம்மளும் ஓட்டிட்டேன் போயிட்டு கேஜுவல் வேலை தான் இருக்குது. இது ஒன்றையும் ஓட்டிட்டு மாப்பிள்ள தானே குறகாடு ஓட்டுறா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். மணி என்ன ஆகுது? மணி 8:30 ஆகிடுச்சு. மரம் போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் மரம் லைட்டாக பாருங்கள், மரம் வந்து தாரை விழுவுது. ரொட்டேட்டர் கூட தாரை விழுவாத எடுத்து மரம் தான் தாரை விழுவுது. எப்படி ப்ரோ மரம் போட்டு அடிக்கிறது கரெக்டாக இல்லை வேறு மாதிரி போடுவீங்களா? ஏன்னா தாரை வருது ரொட்டேட்டரில் ஓட்டமும் அது தாரை இல்லாத ரொட்டேட்டரில் எப்படி வருது என்னென்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. மரம் போட்டாலும் தாரை வருது. இன்னும் மரம் வெயிட்டு கம்மியாக போடணுமா இல்லை மரமே போட தேவையில்ல 2 சால் ஓட்டினா அதே கூல் ஆயிருமா? நான் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பெருசாக ரொட்டேட்டரில் ஓட்டினதில்லை. கேஜுவலில் சொல்கிறீங்களா அது எப்படி அடித்தா எப்படி மட்டை வரும் ஓரளவுக்கு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அத்துப்பிடி. ஆனால் வந்து ரொட்டேட்டரை பற்றி நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தால் நெல் நெட்டு பச்சை பிடிச்சி காட்டை காய வச்சுட்டாங்க. எதனாலனா இன்னும் நல்லா பச்சை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டை காய வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த காடு இப்போ தான் ஓட்டுறாங்க. இதெல்லாம் வந்து சின்ன வண்டியில் ஓட்டிட்டாங்க. இதெல்லாம் அப்பயே ஓட்டிருக்கலாம், பவர் டில்லர்லேயே ஓட்டிருக்கலாம். அப்போ நாற்று விடாத விட்டுட்டு இப்போ நம்மளை வந்து ஓட்டி விடு எதையோ ஒன்று பண்ணி ஓட்டி எதையோ ஒன்று பண்ணி ஓட்டுன்னா நான் என்ன பண்ணுறது? பாட்டில் சுற்றிட்டு இருக்கிறோம். மேலே போட்டலாம், பாரம்பரியத்துக்கு மேலே போட்டலாம் அடிச்சாலுக்கு. ஆ ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னும் ஒரு சால் அடிச்சு விட்டுட்டு அப்படியே இடத்த காலி பண்ணிக்க வேண்டியதான். மாப்பிள்ள பொறுமையாக திரும்ப மாட்டேங்கிறான். கட்டா முட்டான்னு அடித்து திரும்பினா அந்த மண் தள்ளுச்சுன்னா இந்த பக்கம் மேடு ஆகுமா ஆகாதான் பல வழி தெரியவே மாட்டேங்குது. டர்னிங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போகணும். எவ்வளோ தான் ஃப்ரெண்டில் வேகமாக போனாலும் டர்னிங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போனால் தான் மண் வந்து எட்ட பிரிஞ்சு ஓடாது. இல்லைன்னா வச்சுக்கோங்க அந்த வண்டி கட்டு அடித்த இடத்துல பள்ளமாயிடும்.
மாப்பிள்ளை முறுக்கத்தில் இருக்கிறான் ப்ரோ, என்ன பண்ணுறது? அவ்வளோதான், ஓட்டிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ மரத்தை தூக்கி போட்டு கண்டாசல் அடிக்க வேண்டியதான். டர்னிங்கெல்லாம் மொல்ல போகணும். இப்படி போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. எவ்வளோ வேகமாக போனாலும் சரி, டர்னெல்லாம் போய் பொறுமையாக திரும்பணும். சரி, இப்படி திரும்பினா வச்சுக்கா மண்ணெல்லாம் தள்ளிப்படும். அப்படியே வா, தூக்கி போட்டுறேன். ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை ஓட்டுனா இங்கே திட்டு ஓட்டி போடுறானோ, அது காட்டுக்காரருக்கு மனசு ஒப்பலை. நான் அவனோட பெரிய திட்டாக தான் ஓட்டுறேன். ஆனால் வந்து நான் ஓட்டணுங்கிறாங்க. இப்போ எத்தனை மட்டானா சரியாக போயிடாது. தண்ணி அந்த பக்கம் ஓடி நின்னா சரியாக போயிடும். இப்போ தண்ணி வர்றதுனால இங்கே தேக்கிறதும் நான் ஓட்டி நிறுத்தினா தான் தெரியும். இருங்க பார்க்கலாம். எப்படி மட்டை பள்ள மாதிரி இருக்குது, எப்படி நடுவீங்க? அதுதான் ஓட்டி நிறுத்தி பார்த்து எப்போ சொல்கிறான் பார்த்தியா? காட்டுக்காரர் எப்போ சொல்கிறான் பார்த்தியா? ஒரு படி மேலே போய் இன்னொரு சுத்தம் நான் வெளியே போகிறேன். இப்போ போய் பள்ளமாக இருக்குதுன்னா மனுஷன் எவ்வளோ கடுப்பாகும். அதனால பள்ளமாக இருந்தாலும் வேலைக்கே அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்படியா? கரெக்டாகுமா? 13 இருந்தால் இந்த 16 கரெக்டாகுமா? 16 பெரிய வாங்கி வச்சுருக்கு. 18 அது ஓடணும். சரி 20 நம்ம ஊரில் கூட தெரியல. 105 வச்சுருக்கீங்களா? என்ன போட்டிருப்பாங்க? ஓகே நண்பா, முடிஞ்சது. ஓகே ப்ரோ, நானும் என் வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். மேப்பு இதை ஓட்டி பிடி இல்லை கொரோனா உழவு நம்ம இதெல்லாம் கம்பி சுக்காது. கம்பி சுற்றுற மாதிரி சுற்றி பிடியா? எதையோ சுற்று, நானும் போயிட்டு ரொட்டேட்டர் சார் நான் தான் ஓகே மட்டும்தான் இந்த இறக்கி விட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு பரம்பவுத்துக்கு கீழே இங்கேயே போட்டுருக்கீங்கள, நமக்கு வேண்டாம். அது இன்னும் தேவை. அவுத்து போட்டு நீ பாரு, நானும் போயிட்டு ஓட்டி விட்டு போய் அதை கேஜுவல் வண்டி பார்க்குறேன். கேஜுவல் வண்டி போய் பார்த்துட்டே போகிறேன், போய் சாப்பிட்டு போகிறேன். நிற்கிட்டுன்னு ஒரு 1/2 மணி நேரம். இதுக்கு மேலே இருந்தால் ஒரு கால் தட்டி விட்டு சொல்லி வேலை முடியட்டும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இன்றையோட வீடியோ முடிந்து விட்டது. நாங்கள் வேறு வேலையை பார்க்கிறோம். நாளைக்கு வேறு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் டெக்னிக்கல் மாப்பாள் டாட்டா. டாட்டா பாய்.